என்னுள் ஒரு கேள்வி. சங்க இலக்கியத்தில் போர் புரிகையில் இரு வீரர்கள் போரிடும்போது ஒருவன் மார்பிலே குத்து வாங்குகிறான், ஒருவன் முதுகிலே குத்து வாங்குகிறான். மார்பிலே குத்து வாங்கியவனை வீரன் என்றும் முதுகிலே குத்து வாங்கியவனை கோழை என்றும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு சரியாகும்? நேர்மையாக நின்று போரிட்டவன் மார்பிலே குத்து வாங்குகிறான். அவனால் இயலவில்லை, முடியவில்லை, தாழவில்லை. அதனால் மார்பிலே குத்து வாங்குகிறான். ஆனால் முதுகிலே குத்து வாங்கியவனை வீழ்த்த முடியாது என்று தெரிந்து எதிரிகள் அவனை சூழ்ச்சியால் முதுகின் பின் நின்று அவனை குத்துகிறார்கள். அப்படியென்றால் மார்பிலே குத்து வாங்கியவனை விட முதுகிலே குத்து வாங்கியவன் மாவீரன் அல்லவா? இது என் கேள்வி. இது சரியா இல்லையா? இதில் யார் மாவீரன்?